ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து கிருணி பழ ஜூஸ் பார்க்கலாம். இந்த வெயில் சீசனில் இது கிடைக்கும். ரொம்பவே நல்லாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு கிருணி பழம் எடுத்திருக்கேன். இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற விதைகள் எல்லாம் எடுத்துக்கலாம். வெள்ளரி பழம் மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும் இது. அந்த விதைகள்லாம் எடுத்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த சீட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் உள்ளே இருக்கிற சதப்பகுதியை மட்டும் எடுத்து இந்த மாதிரி தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஈஸியாகவே இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் போட்டு நம்ம வந்து அரைக்க போகிறோம். இப்போது அது இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஸ்வீட்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க பிடிக்கும் அப்படின்னா. இல்லைனா நீங்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வாழைப்பழம் சேர்த்தா நல்லா இருக்கும். நான் ஒரு வாழைப்பழம் எடுத்து நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சப்ஜா விதை வந்துட்டு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுட்டா இந்த மாதிரி நல்லா நமக்கு கிடச்சிரும். இது கூட சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் 1 டம்ளர் இது கூட சேர்த்துருக்கேன். இது சேர்த்து நமக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்காக வெள்ளை சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வெல்லம் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி இது மாதிரி நம்ம மிக்சிங் பவுலில் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நான் வந்துட்டு நம்மளுடைய கிருமி பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே நம்ம டெக்கரேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்கும். இதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற சப்ஜா விதையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வாழைப்பழம் டேஸ்ட்டு பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தையும் அது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆப்ஷனல் தான், பிடிச்சா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இதுக்கு சப்ஜா விதையும் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். வெயிலுக்கு நம்ம கூலிங்காகவும் இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நம்ம டம்ளரில் மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சுகர் இருக்கிறவங்க இது கொஞ்சம் சுகர் எல்லாம் ஆட் பண்ண வேண்டாம். ப்ளெயினாக அப்படியே சாப்பிடுங்க ஃப்ரூட்ஸ். அதான் நல்லது உங்களுக்கு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.